நான் ரீசெண்டாக படித்த ஒரு சிம்பிள் ஸ்டோரியை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பலூன்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க. எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அதை ப்ளோ பண்ண சொல்லியாச்சு. அந்த ப்ளோ பண்ண பலூன்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேரும் எழுதியாச்சு. டீச்சரை வாங்கி ஹால் ஃபுல்லாக பறக்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. 5 minutes டைமில் எல்லாரும் அவங்க பேர் எழுதின பலூனை கண்டுபிடிக்க சொல்லி. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. டீச்சர் திருப்பி சொன்னாங்க, யாரும் உங்கள் பலூன் கண்டுபிடிக்க வேண்டாம், பட் தேடி போகும்போது எந்த பலூன் ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அதில் என்ன பேர் இருக்கோ அதை போய் அந்த பர்சன் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி. ஃபியூ மினிட்ஸில் எல்லாருக்கும் அவங்க பலூன் கிடைச்சாச்சு. இந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன மாடல் நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம சந்தோஷம், நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறதை பற்றி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஸ்லோ ஆகும், முன்னாடி போக முடியாது. இன்ஸ்டெட் மற்றவங்க சந்தோஷம், மற்றவங்க சக்ஸஸ் நினச்சி நம்ம செய்யும் போது அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும், நம்மளும் அதில் கண்டிப்பாக பலனடையலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷையும் நீங்களே வச்சுக்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். சக்ஸஸ், நாலேஜ், எவ்ரிதிங் should be shared. You will improve and help others improve.